அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் உப கோயிலான பெரியநாயகியம்மன் கோயிலில் தைப்பூசத் திருவிழா பிற்புள்ளி 5 இல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினமும் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் 6ஆம் நாளான நேற்றிரவு 7 மணிக்கு மேல் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு மேல் மணக்கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, துணை ஆணையர் வெங்கடேஷ், உதவி ஆணையர் லட்சுமி, அறங்காவலர் குழு தலைவர் கே. எம். சுப்பிரமணியன், அறங்காவலர்கள் சு. பாலசுப்பிரமணி, சி. அன்னபூரணி, ஜி. ஆர். பாலசுப்பிரமணியம், க. தனசேகர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தைப்பூசத்தன்று மாலை தேரோட்டம் நடைபெறுகிறது. முன்னதாக காலை 5 மணிக்கு மேல் முத்துக்குமார சுவாமி டொலுக்கினியானில் சண்முகநதிக்கு எழுந்தருளல், காலை 11:15 மணிக்கு மேல் தேரேற்றம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மாலை 4:45 மணிக்கு மேல் ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெறும். இரவு 7 மணிக்கு மேல் தேர்கால் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் நிறைவாக பிட் 14ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் தெப்பத் திருவிழாவும், இரவு 11 மணிக்கு மேல் கொடி இறக்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதலே வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் குவியத் தொடங்கினர். அவர்கள் கிரிவலம் வந்தும், பால் குடம், காவடி எடுத்தும், அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனைச் செலுத்தினர். திருவிழாவை முன்னிட்டு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் பழனி மலைக்கோயிலில் நேற்று 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அனைவரும் சமமாக பொது தரிசனத்தில் சுவாமி கும்பிட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக இன்றும் நாளையும் பழனியில் இருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகளும், பழனி மதுரை, மதுரை பழனி இடையே சிறப்பு ரயில் இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.